அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டு விலகிட்டார், அவர் ராஜினாமா தேசிய தலைவரால் ஏற்கப்பட்டுள்ளது என்பது முடிந்து போன விஷயம் தான். அதற்கு இந்த கூட்டத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அண்ணாமலை அவர்கள் கட்சியாக நான் ஆரம்பிக்கல, ஒரு இயக்கம் அப்படின்னு சொன்னதுனால பல பேர் அந்த இயக்கத்திலையும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதனால் அவங்க அந்த கட்சி வேறு இயக்கம் வேறுன்னு இல்லை, அவர் கட்சின்னு ஆரம்பிக்கிறப்ப போனவங்க பல பேர் திரும்ப வருவாங்க. பெருசாக பாதிப்பு ஒன்றும் இருக்காது, எங்களுக்கு பாதிப்பாக நாங்கள் நினைக்கல. தமிழ்நாட்டு அரசியலுக்கு இதனால் பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுரும் இதனால், அல்லது வேறு அகில இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுரும், அந்த மாதிரியான சூழ்நிலை இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை அப்படி இல்லை. இதை விட பல மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்கள்லேயே பல தலைவர்கள் வெளியில் போயிருக்காங்க, திரும்ப அவங்க உள்ளே வந்திருக்காங்க, திரும்ப சிஸ்டத்தோடு அவங்க சேர்ந்து வேலை செய்திருக்கிறாங்க. நான் நிறைய தலைவர்கள் சொல்ல முடியும். பக்கத்தில் கர்நாடகாவில் எடியூரப்பா அவர்கள் வெளியில் போனாங்க. கல்யாண் சிங் உத்தரப்பிரதேசில் ஒரு காலத்தில் அத்வானி வாஜ்பாய்க்கு அப்புறம் தி குளோரிஃபைடு தேர்ட் பிக்கஸ்ட் லீடர் கல்யாண் சிங், அவரே வெளியில் போனார். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து மனச்சமாதானம் ஆகி வரத்தான் செஞ்சார். அதே மாதிரி உமா பாரதி அவங்கெல்லாம், மதன்லால் குரானா, கேசுபாய் பட்டேல், சங்கர் சிங் வக்கேலா, இப்படி நிறைய நான் சொல்ல முடியும். அப்படி பெரிய அளவில் ஒரு கட்சிக்கு சவால்கள் அந்தந்த மாநிலத்தில் உருவாகத்தான் செய்யும். அதனால் அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்ப இது ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை. நாங்கள் அது ஒரு பெரிய பின்னடைவாவோ கட்சிக்கான ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியோ அப்படின்னு நாங்கள் பார்க்கல. எங்கள் அனுபவம் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் அண்ணாமலையை பற்றி பேச சொல்லலை, எங்கள் அனுபவம் இதற்கு முன்னால் நடந்த அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். யாரெல்லாம் காங்கிரஸை உடைச்சிட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஒரு 60-70 வருஷம் அரசியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மையாரே காங்கிரஸை உடைச்சிட்டு வெளியில் வந்தவங்க தான். இண்டிகேட்னு அந்த காலத்தில் மாறிச்சு. காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாங்க. மம்தா பானர்ஜி காங்கிரஸை உடைச்சிட்டு வெளியில் வந்தாங்க, சிஎம் ஆனாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தார், சிஎம் ஆனார். சரத்பவார் காங்கிரஸை விட்டு வெளியில் போனார், சிஎம்மாக அந்த மகாராஷ்டிரா அரசியல் ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு சரத்பவார் வந்தார். தமிழ்நாட்டில் ஐயா மூப்பனார் காங்கிரஸை விட்டு வெளியில் போனார், ஒரு செலிப்ரேட்டட் லீடர் ஆகிட்டார். காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் அவருக்கு வளர்ச்சி இல்லை. எப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தாரோ அப்புறம் உச்சத்துக்கு போனார். 20 MP ஜெயிச்சாங்க அந்த காலத்தில். அப்படி யாரெல்லாம் யூ பிரேக் காங்கிரஸ், யூ வில் பி a celebrated leader, யூ வில் பி சிஎம், யூ வில் பி தி பிரைம் மினிஸ்டர். பிஜேபி அனுபவம் அப்படி இல்லை. பிஜேபியில் நீங்கள் கட்சியை உடைச்சிட்டு போனாலோ, கட்சியிலேருந்து ஏதோ மன வருத்தத்தில் வெளியில் போனாலோ, இங்கே அல்டிமேட்டாக பிஜேபி தான் ஜெயிக்குது. அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். கல்யாண் சிங்லேருந்து, உமா பாரதியிலேருந்து, எடியூரப்பாலேருந்து, சங்கர் சிங் வக்கேலா, கேசுபாய் பட்டேல், மதன்லால் குரானா, இப்படி பல்வேறு தலைவர்கள் மனச்சமாதானம் அடைஞ்சிருக்காங்களே தவிர கட்சி அதனால் பாதிக்கப்படாது. அது அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறதுனால நான் அதை உங்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறேன்.